எங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலமும் நாங்கள் வரி செலுத்தினது மதிப்பிடப்பட்ட வரி அறிக்கை முறைக்கு. ஆனால் 2025 பட்ஜெட்ல டெக்னிக்கல் நோட்ல குறிப்பிடப்பட்டது தான் இந்த செட் ஃபோமை ஓரமாக்கணும், அதாவது இந்த செட்டை அகற்றணும் என்று. செட் என்றா என்னென்று சுருக்கமா சொல்றேன்டா, வருடத்துக்கு இவ்வளவு இன்கம் வரும் என்று மதிப்பிட்டு வரி செலுத்துறது. இது 2017-24 இலக்கம் உள்நாட்டு வருவாய் சட்டம் அறிமுகப்படுத்தப்படுறதோட அதற்கு ஒரு தேவையாகத்தான் இது 2018 அறிமுகப்படுத்தப்பட்டது. 2018 இன்று வரைக்கும் வரி செலுத்தின தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த முறைக்கு தான் அவர்களோட வரியை செலுத்தி வந்தாங்க. ஓகே, இந்த டெக்னிக்கல் நோட்ல குறிப்பிட்டபடி 2025-2026 ஆண்டுக்கு அந்த முறைக்கு வரி செலுத்த தேவையில்லைன்னு தெரிவிக்கப்படுது. அப்படின்டா நான் இவ்வளோ காலமும் எனக்கு இவ்வளோ இன்கம் வரும் என்று தான் நான் வரி செலுத்தினேன். ஸோ இந்த செட்டை ஓரமாக்கினால் நான் எப்படி இந்த வரியை செலுத்துறது? இப்போ நீங்க முந்தைய வருடம் எவ்வளோ வரி செலுத்தினோம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் எதிர்காலத்தில் நீங்க வரி செலுத்தணும். அதாவது முந்தைய வருடம் எவ்வளோ டெக்ஸ் பே பண்ணணும் என்றதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இயர் எவ்வளோ டெக்ஸ் என்றது தீர்மானிக்கப்படும் என்றதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க.